எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 8 மற்றும் 9 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொண்டை வடிவில் ஊசி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற அகழாய்வில் இப்போ கொண்டை வடிவிலான ஊசி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பண்டைய காலத்தை சேர்ந்த பல பொருட்கள் இப்போ கொடும்பாலூர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கொடும்பாலூர். இந்த கொடும்பாலூர்ல நடைபெற்ற அகழாய்வில் தக்களி கண்டெடுத்திருக்காங்க. தக்களி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சுலேருந்து நூல் எடுப்பாங்க இல்லையா, பஞ்சுலேருந்து நூலை நூக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முதன்மை கருவியாக தக்களி இருக்கு. ஸோ தக்களி, அடுத்து கொண்டை வடிவிலான ஊசி, கூர் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக நெசவு தொழிலுக்காக இந்த மாதிரியான கருவிகளை பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடும்பாலூர்ல பார்த்தீங்கன்னா 4 அடியில் செங்கக்கற்களால கட்டப்பட்ட மேல் சுவர் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மண்ணாலான சுவரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இரண்டாவது கேள்வி, தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஜேபி. பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ தலைநகர் தில்லி இருக்கு இல்லையா, அந்த தில்லி யூனியன் பிரதேசத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. தில்லியில ஒரு 70 பேரவை தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகளானது இருக்கு. இந்த 70 தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணிருப்பாங்க. ஆளும் கட்சியா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி பாத்தீங்கன்னா மொத்தமா 70 இடங்கள்ல 22 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதுக்கு. ஆனா பிஜேபி பாத்தீங்கன்னா 48 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் மூலமா பிஜேபி தில்லியில ஆட்சி அமைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி தலைமையில அதிஷி முதலமைச்சரா இருந்தாங்க. ஸோ இப்போ பிஜேபி சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்பாங்க. ஸோ மொத்த தொகுதிகள் 70 தொகுதிகள், இதை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தில்லியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 27 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் ரீசெண்டாக நடந்துச்சு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் வின் பண்ணியிருக்காங்க 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில். அடுத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் மில்கிபூர் அப்படிங்கிற தொகுதிக்கான தேர்தல் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மூன்றாவது கேள்வி, முதல்வர் மருந்தகம் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. ஸோ நம்ம மக்கள் மருந்தகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் செயல்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த ஸ்கீம் 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் மருந்தகம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு மலிவான விலையில மருந்து பொருட்களானது வழங்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் முதல்வர் மருந்தகம். இது மாநில அரசால், நம்ம தமிழக அரசால் செயல்படுத்தப்படக்கூடியது. ஸோ இதை ரீசெண்டாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தின உரையின் போது அறிவிச்சிருப்பாங்க. ஸோ ஜனவரியில் தொடங்கப்படும் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி இன்னும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் மக்கள் மருந்தகம் அதாவது முதல்வர் மருந்தகம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள முதல்வர் மருந்தகமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாத இறுதிக்குள்ள 1000 முதல்வர் மருந்தகமானது திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த முதல்வர் மருந்தகத்துல சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரி ஒரு 186 வகையான பொதுப்பெயர் மருந்துகளானது விநியோகிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மருந்தகத்துக்கும் இப்போ நார்மல் மெடிக்கல் ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே குறைந்த விலையில கிடைக்கும். 10% தள்ளுபடி விலையில மருந்து பொருட்களானது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து பொருட்களை யார் கொள்முதல் செய்வாங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் தான் கொள்முதல் செய்து வழங்குவாங்க. அடுத்த நான்காவது கேள்வி, தமிழகத்தில் எத்தனை போக்சோ நீதிமன்றங்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 14 நீதிமன்றங்கள். ஸோ போக்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது 2012 இயற்றப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். ஸோ இப்போ குழந்தைகள் 18 வயதுக்கு குறைவானவங்களை தான், நம்ம 18 வயது வரையிலானவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், குழந்தைகள்னு சொல்றோம். ஸோ இப்போ குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த வன்முறையிலேருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். குழந்தைகளை பாலியல் வன்முறையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த போக்சோ சட்டமானது 2012 இயற்றப்பட்டது. ஸோ போக்சோ அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் தான் போக்சோ ஆக்டோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ எதுக்காக போக்சோ சட்டம் பற்றி பார்க்குறோன்னா,
நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விரைவு நீதிமன்றங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்துறாங்க. விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் சொல்லிட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம்ங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா காமனாக வந்து பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்குகள் பதிவாகுது அப்படின்னா அதை உடனடியாக விசாரித்து வழக்குகளை வந்து முடிக்கிறதுக்காக, அதாவது தண்டனைகளை உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம்ங்கிறது 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவாகக்கூடிய வழக்குகளுக்குன்னு சிறப்பு நீதிமன்றங்கள் தனியாக அமைச்சிருக்காங்க. ஸோ விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரிக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக தனியாக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம்ங்கிறது 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை சார்பில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி நம்ம நாட்டில் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவாகக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக எத்தனை போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னா 406 போக்சோ விரைவு நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக எத்தனை விரைவு நீதிமன்றங்கள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னா 747. அதில் வந்து 406 நீதிமன்றங்கள் வந்து போக்சோ ரிலேட்டடான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள். இதுல நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை போக்சோ நீதிமன்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 14 பிரத்யேக போக்சோ நீதிமன்றங்கள். ஸோ நல்லா கவனிங்க, விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் 747 இருக்கு. அதுல போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள், அதாவது போக்சோ ஆக்டின் கீழ் பதிவாகக்கூடிய சட்டங்கள், அதாவது வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக 406, மொத்தமா 747. அதுல 406 நீதிமன்றங்கள் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவாகக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை போக்சோ நீதிமன்றங்கள் இருக்குன்னா 14 போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கு. ஸோ இதில் இந்த நீதிமன்றங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் 8860 வழக்குகள் வந்து விசாரித்து முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம், அதாவது இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டத்தை பற்றி பார்த்துக்கணும், அது எந்த அமைச்சகங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தடுப்பு சட்டம், போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின் கீழ் நம்ம நாடு முழுக்க 790 நீதிமன்றங்கள் நிறுவுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, தேசிய குடற்புழு நீக்க நாள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ தேசிய குடற்புழு நீக்க நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து அனுசரிக்கிறாங்க, February 10 மற்றும் August 10. February 10ஆம் தேதியும் August 10ஆம் தேதியும் தேசிய குடற்புழு நீக்க நாளானது கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. இந்த தேசிய குடற்புழு நீக்க நாளில் பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்க மாத்திரைகளானது வழங்கப்படுகிறது. ஸோ 1லேருந்து 19 வயது வரையிலான சிறுவர்கள் மற்றும் 20லேருந்து 30 வயது வரையிலான பெண்கள் சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய குடற்புழு நீக்க நாளான February 10 மற்றும் August 10 ஆகிய தேதிகளில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படுது. இந்த மாத்திரைகள் வழங்குறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா ரத்த சோகை வந்து குறையுது, ஊட்டச்சத்து வந்து அவங்களுக்கு அதிகரிக்குது, மன ஆரோக்கியம் அடையுது, உடல் வளர்ச்சி, அவங்களுடைய கற்றல் திறன்கிறது மேம்படுது. ஸோ இந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்குறதுனால. ஸோ இப்போ இந்த தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2.6 கோடி பேருக்கு வந்து குடற்புழு நீக்க மாத்திரைகளானது வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் 6வது கேள்வி, பாதுகாப்பு அமைச்சகம் எந்த ஆயுதப்படைக்காக EON 51 அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடற்படை. ஸோ இந்திய கடற்படைக்காக இப்போ பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா EON 51 அப்படிங்கிற அமைப்பை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இது என்ன EON 51 அமைப்பு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இது வந்து டார்கெட், இப்போ நம்ம கடற்படை வந்து ஒரு இலக்கை தாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இலக்குகளை வந்து கண்டறிஞ்சு அதை டிடெக்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும், வரையறை செய்யும், அதாவது வகைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த EON 51 அப்படிங்கிறது. ஸோ தாக்கப்பட வேண்டிய இலக்குகளை தேடி கண்டுபிடிச்சு அதை வகைப்படுத்துவதற்காக தான் இந்த EON 51 அமைப்பு. ஸோ மின்னணு ஒளியியல் வெடிக்கட்டுப்பாட்டு கருவிகள் அமைப்பு தான் இந்த EON 51 அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய கடற்படைக்காக பாதுகாப்பு அமைச்சகம் 624.17 கோடி மதிப்பீட்டில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழிலில்
நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என்பது எந்த அகழாய்வின் முடிவில் தெரிய வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவகலை. ஸோ பார்த்தீங்கன்னா பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேளாண் பயிர் தொழிலில் வந்து நெல் பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அகழாய்வுடைய முடிவுல தெரிய வந்திருக்கு அப்படின்னா சிவகலை அகழாய்வுடைய முடிவுல தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இரும்போடைய தொன்மை அப்படிங்கிறது 5300 ஆண்டுகள். ஸோ அந்த 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் இரும்பானது பயன்படுத்தப்பட்டிருக்கு, இரும்பு தொழில்நுட்பமானது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் அடங்கிய புத்தகமாக இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலையும் ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேளாண் பயிர் தொழிலில் பார்த்தீங்கன்னா நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சிவகலை அதாவது சிவகலையில் நடந்த அகழாராய்ச்சியுடைய முடிவுல தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியக பணிகள் இப்போ நடைபெற்று வருது. அது வந்து எவ்வளவு கோடியில் அந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படுதுன்னா 33 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருநெல்வேலியில உபரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து அதிகமான மழை கிடைக்கிறது கிடையாது, வறட்சியாக தான் நிலவுது. ஸோ அதனால அங்கேயும் நீர் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டம், அதாவது தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டம், இதை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் எதுக்காக தாமிரபரணி அப்புறம் கருமேனியாறு நம்பியாரை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தாமிரபரணி ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய நீர் வந்து கடல்ல போய் சேருது. தாமிரபரணி ஆற்றுலேருந்து கடல்ல பார்த்தீங்கன்னா உபரியா அதிகமான நீர் வந்து கலக்குது. அதை பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 3200 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு 2765 மில்லியன் கன அடி நீரை இந்த கருமேனியாறு அப்புறம் நம்பியாறு நதிகளுக்கு கொண்டு போகிறதுக்காக தாமிரபரணிலேருந்து கடல்ல நிறைய தண்ணி கலக்குது. ஸோ அது வேஸ்டா கலக்காம அந்த தண்ணியை இந்த கருமேனியாருக்கும் நம்பியாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த இணைப்பு திட்டம், தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் இதை இனிஷியேட் பண்ணாங்கன்னா 369 கோடி மதிப்பீட்டில் தான் இதை தொடங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் இதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா 1060.76 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டமானது முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தினால இந்த தாமிரபரணி அப்புறம் கருமேனியாறு நம்பியாறு நதிகளுடைய இணைப்பு திட்டத்தின் மூலமா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் பயன்பெறுது. ஸோ திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா 14,084.98 ஹெக்டேர் பரப்பளவுக்கு வந்து பாசன வசதி பெறும். தூத்துக்குடி மாவட்டத்துடைய 8,905.02 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்கள் வந்து பாசன வசதியை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தினால பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பத்தி நீங்க நல்லா கன்ஃபார்மா ஃபுல்லாவே பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் இருக்குல்ல, அதை பற்றி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம கூட குரூப் 2A மெயின்ஸ் ப்ரூஃப் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை செக் பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸில் நம்ம சேனல்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக ப்ரூஃபோட போட்டிருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ மந்த் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்பல்சரி அதை பார்த்துக்கோங்க. 8வது கேள்வி, திறன்மிகு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015ஆம் ஆண்டு. ஸோ ஸ்கில் இந்தியா ஸ்கீம், ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். திறன்மிகு இந்தியாங்கிறது தமிழ் அதோட நேம். இது 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திறன் பயிற்சி, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு பெறுவதற்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திறன் மேம்பாடு திட்டம் தான் இந்த திறன்மிகு இந்தியா ஸ்கீம். இந்த ஸ்கீம் 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்கீம் 2026ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வச்சிருக்காங்க. ஸோ 2026ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக 8,800 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற அமைச்சகம், அதாவது மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது.
இப்போ இந்த ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான திட்டங்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அந்த 3 திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம் 4.0, அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0. அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து PMKVY 4.0. ஸோ ஏன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நேம் அதோட ஷார்ட் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கோன்னா, இப்போ குரூப் 2A மெயின்ஸில் உங்களுக்கு அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கீமுடைய ஷார்ட் ஃபார்ம் ப்ளஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் வர காலத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கம்பல்சரி இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கீமோட இங்கிலீஷ் நேம் என்ன ப்ளஸ் அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டம். இது வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம், ப்ரொமோஷன் ஸ்கீம், இதோட இங்கிலீஷ் ஃபார்ம். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கீம், 3 ஸ்கீமை வந்து இந்த திறன்மிகு இந்தியா திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைச்சிருக்காங்க. 3வது ஸ்கீம் வந்து வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டம், அதாவது ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன பார்த்தோம், பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ திறன் எவ்வளோதுக்கு வந்து தரமாக அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒரு தரம் இவ்வளவுக்கு ஸ்கில் வந்து டெவலப் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிர்ணயித்திருக்கக்கூடிய தரத்துக்கு ஏற்ற மாதிரி 15லேருந்து 59 வயது உடையவங்களுக்கு குறைஞ்ச டைம்ல திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குறதுக்காக தான் பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டமானது தொடங்கப்பட்டது. எப்போனா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கீமை எதோட இணைச்சிருக்காங்க, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமோட இணைச்சிருக்காங்க. அந்த ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமை வந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம், அதாவது 2026ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் செயல்படுத்துறதுக்கு நீட்டிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு 8800 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதில் 6000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்த 2வது ஸ்கீம் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டத்துக்காக 1942 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த தொழில் பழகுனர் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள், நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 14லேருந்து 35 வயதுடைய இளைஞர்களுக்கு வந்து நிதி உதவியோட அந்த ஸ்கில் ப்ரோக்ராம், அதாவது திறன் பயிற்சியை பெறுவதற்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டம். இது என்னன்னா, இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 858 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது வந்து 15லேருந்து 45 வயதுடைய பெண்கள், அப்புறம் எளிதில் பாதிக்கக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த 3 ஸ்கீமையுமே இப்போ எதோட இணைச்சிருக்காங்க, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமோட இணைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மொத்தமாக 8800 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2022க்குள்ளே பார்த்தீங்கன்னா சுமார் 40 கோடி பேருக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிற இலக்கோடு தான் திறன்மிகு இந்தியா ஸ்கீம் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2022 கடந்து நம்ம 2025 வந்துட்டோம். இப்போ அது 2026ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்துடைய பதவி காலத்தை 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. அடுத்து இந்த தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், துணைத் தலைவர், 5 உறுப்பினர்கள், அப்புறம் செயலர், இணை செயலர் இருப்பாங்க. இதை செயல்படுத்துறதுக்காக 50.91 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, தற்போது ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6.25%. இதுக்கு முன்னாடி ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 6.50% இருந்தது. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா, வங்கிகளுக்கு வந்து ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்ம பேங்க்ல போய் நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ ரேட் சொல்லுவோம். இப்போ நம்ம போய் கடன் வாங்குறோம்னா அந்த கடனுக்கு வட்டி கொடுப்பாங்க இல்லையா, வட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய கடன்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், ரெப்போ ரேட்டுன்னு சொல்றோம். ஸோ இப்போ ரெப்போ ரேட்டை எவ்வளவா குறைச்சிருக்கு ரிசர்வ் வங்கி அப்படின்னா 6.25% குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6.50 இருந்துச்சு. அதில் 0.25 வந்து குறைச்சி 6.25% ரெப்போ ரேட் இப்போ இருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. தொடர்ந்து 6.50 தான் இருந்துச்சு, இப்போதான் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கிட்டேருந்து வாங்கின கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அப்போ நம்ம வங்கிகள்கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, அதுக்கான வட்டியும் நமக்கு குறையும். ஸோ வீடு, வாகன கடன் ஆகியவற்றிற்கான வட்டி குறையிறதுக்கு இதனால வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க, 6.25% அந்த ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கியுடைய புதிய ஆளுநராக யார் இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காங்க.
ஸோ இப்போ என்னன்னா ரீசனாக வந்து நிதி கொள்கை குழு ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை நிதி கொள்கை குழு கூட்டத்தை வந்து நடத்தும். ஸோ நிதி கொள்கை குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் தான் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா, வேறு என்ன வகையான விஷயங்கள்ல பொருளாதார அடிப்படையில் மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டு அந்த குழு கூட்டத்தில் தான் ஆலோசிப்பாங்க. ஆலோசித்து இந்த மாதிரியான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை நடந்த கூட்டத்தில் ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6.25% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 to 26 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. நம்மளுடைய பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 2024 to 25 நிதியாண்டில் 4.8% இருக்கு. இது அடுத்த நிதியாண்டில் 4.2% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய வங்கிகளுடைய இணையதள முகவரி இப்போ நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு tnpsc.com tnpsc.net அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த இணையதள முகவரின்னு சொல்லுவாங்க. அதை இணையதள முகவரிக்கு பார்த்தீங்கன்னா வங்கிகளுடைய இணையதள முகவரியை வந்து bank.in சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இப்போது statebank.in அந்த மாதிரி, இப்போது ICICI bank.in அந்த மாதிரி அந்த இணையதள முகவரியை வந்து bank.in சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வங்கி சாரா நிதி நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னா அதோடைய இணையதள முகவரி வந்து fin.in அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2961. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ யானைகளோட எண்ணிக்கை வந்து 2961 உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க, வனத்துறை அமைச்சர் பொன்முடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் யானைகளை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 5 காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து 11வது கேள்வி, எந்த மாவட்டத்தின் மருகால்குறிச்சியில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில தான் இப்போ மருகால்குறிச்சியில புதிய சிப்காட் தொழில் பூங்காவானது அமைக்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா மருகால்குறிச்சி மற்றும் மூளைக்கரைப்பட்டி இந்த 2 இடங்கள்ல புதுசா வந்து சிப்காட் தொழில் பூங்கா தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில நாங்குநேரி வட்டத்துல மருகால்குறிச்சி திருவரம் மங்கைபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2291 ஏக்கர் பரப்பளவுல ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். மூளைக்கரைப்பட்டியில பாத்தீங்கன்னா 1200 ஏக்கர் தரிசு நிலத்துல ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில 2 சிப்காட் தொழில் பூங்கா. அடுத்து 12வது கேள்வி, எந்த நாட்டில் தொடர் நிலநடுக்கம் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரீஸ். ஸோ கிரீஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நிலநடுக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்டு வர்றதுனால அங்கே அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. கிரீஸ்ல சாண்டோரினி அப்படிங்கிற தீவு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 100கணக்கான கடல் அடி நிலநடுக்கங்களானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால கிரீஸ் நாடு அங்கே வந்து அவசர நிலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 13வது கேள்வி, இந்தியா எத்தனை கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை எட்டியுள்ளது? ஆன்சர் 10 கோடி கிலோவாட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 கோடி கிலோவாட். இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ 10 கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை வந்து எட்டியிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 2030க்குள்ள நம்ம நாட்டில் 50 கோடி கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடையிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னா சூரிய ஆற்றல் மூலமாக, காற்றாற்றல் மூலமாக, நெக்ஸ்ட் நீர் ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றோம். அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ள 50 கோடி கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் அடையிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 10 கோடி கிலோவாட் சூரிய சக்தி ஆற்றல், அதாவது 10 கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 10 வருஷத்துல இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 35 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ். இப்போ சின்ன சின்ன கடன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன கடன்லாம் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கட்டாமல் விட்டுறாங்கல்ல சில, அவங்கள்ட்ட எக்கனாமிக் லெவலில் அவங்க இல்லை, சரியான நிலையில் இல்லாதனால அவங்களால கட்ட முடியாத நிலைமையில அவங்கள ரொம்ப வற்புறுத்தி அந்த கடனை திருப்பி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்துறாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணி உயிரிழந்துட்டாங்க கர்நாடகாவில். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் வந்து இப்போ இந்த சிறுகடன் வசூலில் தொல்லையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அவசர சட்டம் இயற்றுவதற்காக மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ கர்நாடகாவுடைய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் வந்து அந்த மசோதாவை நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ சிறுகட நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சிறை தண்டனையை பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்காங்க இந்த அவசர சட்டத்தில். அபராத தொகையை வந்து 5 லட்சம் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தை வந்து இப்போ பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து தாவர்சந்த் கெலாட் அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காம. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு ஆளுநர் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய மசோதாவிற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் அவங்க வந்து இப்போ நிராகரிக்கலாம், இல்லைன்னா அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கலாம், இல்லைன்னா ஒப்புதல் அளிக்கலாம், இந்த மாதிரியான அதிகாரங்களை வந்து எந்த சட்டப்பிரிவு வழங்குது ஆளுநருக்கு? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வதேச நீதிமன்றத்தின் மீது டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பொருளாதார தடையை விதிச்சிருக்காரு. ஸோ அமெரிக்காவுடைய 47வது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ தீஹேக்ல, நெதர்லாந்து நாட்டில் தீஹேக்ல வந்து இந்த சர்வதேச நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு இப்போ பொருளாதார தடையை வந்து விதிச்சிருக்காரு. ஐநாவுடைய நீதி பிரிவு தான் இந்த சர்வதேச நீதிமன்றம். நெக்ஸ்ட் நம்ம ரீசனாக பார்த்துருப்போம், ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நாசா ரீசனாக தெரிவிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. அது என்ன விண்கல்னா OR-4 விண்கல். இந்த OR-4 விண்கல் 130லேருந்து 300 அடி வரைக்கும் குறுக்களவு கொண்டது. இந்த OR-4 விண்கல் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2032 நம்ம பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 0.3% வாய்ப்பு இருந்தது 2032ஆம் ஆண்டு இந்த விண்கல் நம்ம பூமியை தாக்குறதுக்கு 0.3% இருந்த வாய்ப்பு இப்போ 2.3% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பாம்பன் பாலம், அதாவது 1914ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலமானது அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது ராமநாதபுரத்தோடைய மண்டபத்தையும் ராமேஸ்வர தீவு பகுதியும் இணைக்கிறதுக்காக பாம்பன் பாலமானது அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ அது அமைக்கப்பட்டு 106 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப பழமையானதுனால பாதுகாப்பு கருதி புதிய பாலமானது அமைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ கோடியிலன்னா 550 கோடியில் புதிய பாலமானது கட்டப்பட்டிருக்கு. இதுக்கான பணி 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது விரைவில் தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை ICF இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. ICFனா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை. இது சென்னை பெரம்பூர்ல இருக்கு. இந்த சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த ICFல லாஸ்ட் 3 நிதி ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 640 வந்தே பாரத் பெட்டிகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 213 கோடி செலவுல 6 தளங்களோட புதிய கட்டடமானது கட்டப்பட்டிருக்கு. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போறாங்க. அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில சிறந்த நூல்களை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக ஊக்கப்படுத்துறதுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை வந்து சிறந்த நூல் பரிசு திட்டத்தை செயல்படுத்துது. ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டுக்காக 33 நூலாசிரியர்கள் 33 பதிப்பாளர்கள்னு மொத்தமா 66 பேருக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் வந்து பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு 11ஆம் தேதி February 11 லாஸ்ட் டேட் குரூப் 2 2A ஹோல் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 999 ரூபி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட ஷெட்யூல் டீட்டெயில் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கோ, செக் பண்ணி பார்த்துக்கலாம். டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 999, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் 899 ரூபாய் ஃபீஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 25ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இது வந்து நியூ புக்கு. 27ஆம் தேதி ஓல்டு புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். கொண்டை வடிவில் ஊசி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுக்கோட்டை. இரண்டாவது கேள்வி, தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஜேபி. மூன்றாவது கேள்வி, முதல்வர் மருந்தகம் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. நான்காவது கேள்வி, தமிழகத்தில் எத்தனை போக்சோ நீதிமன்றங்கள் உள்ளன? ஆன்சர் 14 நீதிமன்றங்கள். ஐந்தாவது கேள்வி, தேசிய குடற்புழு நீக்க நாள். ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B.
ஆறாவது கேள்வி, பாதுகாப்பு அமைச்சகம் எந்த ஆயுதப்படைக்கான EON 51 அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் கடற்படை. ஏழாவது கேள்வி, பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என்பது எந்த அகழாய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது? ஆன்சர் சிவகலை. எட்டாவது கேள்வி, திறன்மிகு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2015ஆம் ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, தற்போது ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6.25%. பத்தாவது கேள்வி, தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2961. 11வது கேள்வி, எந்த மாவட்டத்தின் மறுகால் குறிச்சியில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருநெல்வேலி. 12வது கேள்வி, எந்த நாட்டில் தொடர் நிலநடுக்கம் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கிரீஸ் நாடு. 13வது கேள்வி, இந்தியா எத்தனை கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை எட்டியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 கோடி கிலோவாட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.